அனைவருக்கும் வணக்கம். 2026க்கான கிளாஸஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். 2026 எக்ஸாமுக்கான கிளாஸஸ் தான் பார்த்துட்ருக்கோம். நியூ புக், ஓல்டு புக், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அவுட் சோர்ஸ் இது எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணி தான் நம்ம கிளாஸஸ் இருக்கும். இன்றைக்கான கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி 2026 எக்ஸாமுக்கான ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம அலௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த டெஸ்ட் பேட்சில் இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுத்துருக்கோம். முழுமையாக பார்த்துட்டு பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தாங்க, ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சில் சேர்கிறதுக்கான லாஸ்ட் டேட்னு ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ, இந்த வீடியோவை எப்போ பார்க்குறீங்களோ அப்போ ஜாயின் பண்ணி கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் கொடுத்துருவோம். அதை முழுமையாக படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதலாம். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஃப்ரீ டெஸ்ட் பேட்சுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். முழுமையாக பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோன்னா, வீரமாமுனிவர், புது தமிழிலிருந்து வீரமாமுனிவர் பற்றி தான் பார்க்க போகிறோம். நியூ புக், ஓல்டு புக், அதாவது நியூ ஸ்கூல் புக், ஓல்டு புக்கு, கவர்மெண்ட் மெட்டீரியல், தேவிராவோட தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம், அகாடமி மெட்டீரியல்ஸ், ஒரு சில அகாடமி மெட்டீரியல்ஸ், தமிழ் விர்ச்சுவல் அகாடமி வெப்சைடு, அண்ணா லைப்ரரி வெப்சைட், இதெல்லாமே ரெஃபர் பண்ணி தான் இந்த நோட்ஸை நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? சரி, இவருடைய இயற்பெயர் என்ன? வீரமாமுனிவருடைய இயற்பெயர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் ஃபெஸ்கி. இவருடைய இயற்பெயர் என்ன? கான்ஸ்டாண்டின் ஜோசப் ஃபெஸ்கி. எங்கே பிறக்கிறார்னா, இத்தாலி நாட்டு லிஸ்பனில் பிறக்கிறார். இத்தாலி நாட்டில் லிஸ்பனில் பிறக்கிறார். 1680 நவம்பர் 8 1680 நவம்பர் 8 பிறக்கிறார். கொண்டல் போஃபெஸ்கி, தாய் எலிசபெத். தந்தையோட பேர் என்ன? கொண்டல் போஃபெஸ்கி, தாயுடைய பெயர் எலிசபெத். சரி, இவர் தமிழகம் வருகிறார். ஏன் தமிழகம் வருகிறார்? மதத்தை பரப்ப. எப்படி ஜியு போப் மதத்தை பரப்ப தமிழகம் வருகிறாரோ அதே போல தான் இவரும் மதத்தை பரப்புவதற்காக, தன்னுடைய சமயத்தை பரப்புவதற்காக தமிழ்நாட்டுக்கு வராரு. ஜியு போப் முன்னாடியே வீரமாமுனிவர் வந்துடுவாருங்க. ஜியு போப் முன்னாடியே வீரமாமுனிவர் தமிழ்நாட்டுக்கு வரார். வீரமாமுனிவர் சமய திருப்பணியாற்ற தமிழகத்திற்கு 30 வயதில் வந்தார். ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீரமாமுனிவர் எத்தனை வயதில் தமிழ்நாட்டிற்கு வந்தார்னா 30 வயதில். ஜியு போப் தன்னுடைய எத்தனை வயதில் தமிழ்நாட்டிற்கு வந்தார்னு கமெண்டில் சொல்லுங்கள். இவர் 30 வயதில் வரார். ஸ்ட்ரைட்டாக டைரெக்டாக தமிழ்நாடு வந்தாருன்னா இல்லை. அவர் முதலாக எங்கே வராருன்னா கோவாவில் தான் வரார். 1710 ஜூன் மாதம் கிறிஸ்துவ மத பரப்பு பணி செய்ய கோவா வந்து சேர்ந்தார். எங்கே வரார்? கோவா தான் முதலாக வரார். கோவாவில் சில காலம் தங்குகிறார். அங்கிருந்து கொச்சிக்கு வரார். கொச்சிக்கு வந்து அங்கே கொஞ்ச நாள் தங்குறாரு. கொச்சியிலிருந்து அம்பலக்காடு என்ற இடத்துக்கு வராரு. பிறகு தான் மதுரையில் காமநாயக்கன்பட்டி வந்து சேர்ந்தார். கடைசியாக அவர் வந்த இடம் பாருங்கள், மதுரையில் காமநாயக்கன்பட்டி. இப்போ டைரெக்டாக அவர் தமிழ்நாடு வரல. முதல்ல கோவா வரார், அங்கிருந்து கொச்சி வரார், கொச்சியிலிருந்து அம்பலக்காடுக்கு வரார், அம்பலக்காட்டிலிருந்து தான் மதுரையில் காமநாயக்கன்பட்டி வந்து சேர்கிறார். இவருடைய தமிழகம் வருகை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? பெயர் மாற்றம். இவருடைய பெயர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் ஃபெஸ்கி. வீரமாமுனிவருடைய பெயர் என்னன்னா கான்ஸ்டாண்டின் ஜோசப் ஃபெஸ்கி என்பது தான் இவருடைய இயற்பெயர். சமயத்தை பரப்புவதற்காக தமிழ்நாட்டுக்கு வரார். அதனால் தமிழை கற்கிறார். பின்பு தமிழின் மீது உள்ள பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை இவர் தைரியநாதர் என்றும் வீரமாமுனிவர் என்றும் மாற்றிக்கொள்கிறார். 2 முறை பெயர் மாற்றம் செய்கிறார். சரி, இவருக்கு இன்ஸ்பிரேஷனாக யாருன்னா இருந்திருப்பாங்கள்ல, இது போல் பெயர் மாற்றம் செய்து ஆல்ரெடி ஒருத்தவங்க இருந்திருப்பாங்கள்ல, அது யாருன்னா ராபர்ட் டி நொபிலி. இவர் தான் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கார். வீரமாமுனிவருக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் பணி செய்திருக்கார். இவரை பின்பற்றி தான் வீரமாமுனிவரும் தன்னுடைய தமிழ் தொண்டை செய்திருக்கிறார். அவர் பேர் பாருங்கள், ராபர்ட் டி நொபிலி. முதல்ல இவர் என்ன பெயர் சூட்டிக்கொண்டார்? கான்ஸ்டாண்டின் ஜோசப் ஃபெஸ்கி இயற்பெயர். அதை தொடர்ந்து அவர் சூட்டிக்கொண்ட பெயர் தைரியநாதர். தைரியநாதர் பெயர் தான் முதல்ல இவர் சூட்டிக்கொள்கிறார். சரி, இந்த பெயரை யார் வழங்கியது? தைரியநாதர் என்ற பெயரை வழங்கியது யார்னா மதுரை தமிழ்ச்சங்கம். மதுரை தமிழ்ச்சங்கம் தான் தைரியநாதர் என்ற பெயரை சூட்டுது. இதனை தூய தமிழாக்கம் செய்கிறாங்க. தைரியநாதனை தூய தமிழாக்கம் செய்து வீரமாமுனிவர் என்று மாற்றம் செய்கிறார்கள். வீரமாமுனிவர் என்று மாற்றம் செய்கிறார்கள். தைரியம் என்பது வீரமும், நாதர் என்பது முனிவரையும் குறிக்கும். ஓகேங்களா?
தூய தமிழாக்கம் செய்து வீரமாமுனிவர் என்று மாற்றிக்கொள்கிறார். இவருடைய இயற்பெயர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் ஃபெஸ்கி. பின்பு தைரியநாதர் என்று மாற்றுகிறார். அதற்கு பிறகு வீரமாமுனிவர் என்று மாற்றிக்கொள்கிறார். இந்த தைரியநாதர் என்பதை யார் கொடுத்ததுன்னா மதுரை தமிழ்ச்சங்கம். இவர் பெயரில் மட்டும்தான் மாற்றம் செஞ்சுக்கிறாரா? இல்லை, பெயரில் மட்டும் மாற்றம் செய்யல, தோற்றத்திலையும் மாற்றம் செய்திருக்கிறார். நெற்றியில் சந்தனம் பூசிக்கொள்வாராம். காதில் கடுக்கன், முத்து கடுக்கன் அணிந்து கொள்வார். காவி அங்கி உடுத்தி கொள்வாராம். புலித்தோளால் பதிக்கப்பட்ட இருக்கையில தான் அமர்ந்து கொண்டார். இவருடைய பெயரில் மட்டும் மாற்றம் செய்யாமல் தோற்றத்திலையும் மாற்றம் செய்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் உணவு முறையிலையும் மாற்றத்தை செஞ்சிருக்கார். சைவ உணவுக்கு மாறியிருக்கார். காய்கறி உணவை மட்டும் உண்டு சைவ உணவினராக மாறிவிட்டார். பாருங்க, இவருடைய பெயரில் மட்டும் மாற்றம் செய்யல. கான்ஸ்டாண்டின் ஜோசப் ஃபெஸ்கி தன்னுடைய பெயரை தைரியநாதர் என்றும் பிறகு வீரமாமுனிவர் என்றும் மாற்றிக்கொண்டார். பெயரில் மட்டும் மாற்றத்தை நிகழ்த்தாமல் தோற்றத்திலையும் உணவு முறையிலையும் இவர் மாற்றம் செய்திருக்கிறார். கற்றறிந்த மொழிகள். வீரமாமுனிவர் அதாவது கான்ஸ்டாண்டின் ஜோசப் ஃபெஸ்கி தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு முன்பு அவருக்கு என்னென்ன மொழிலாம் தெரிஞ்சிருக்குன்னா ஆங்கிலேயம், எபிரேயம், கிரேக்கம். தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு முன்பு அவர் கற்றிருந்த மொழிகள் எல்லாம். தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு அவர் தமிழ், வடமொழி, தெலுங்கு இந்த மொழிலாம் கற்றார். தமிழ், வடமொழி, தெலுங்கு. ஓகேங்களா? அதே போல் உருது மொழியும் கற்றிருக்கார். ஏன் இந்த உருது மொழியை இவர் கற்றார்னா திருச்சியை ஆண்டு கொண்டிருந்த நவாப்பான சந்தா சாஹிப்பிடம் உரையாட வேண்டுவதற்காக, சந்தித்து பேசுவதற்காக உருது மொழியை கற்றிருக்கார். 2 மாதத்திலேயே கற்றிருக்கார். இதுதாங்க சிறப்பு. 2 மாதத்திலேயே உருது மொழியை படித்து கற்று தேர்ந்திருக்கார். அப்போது இவர் கற்றறிந்த மொழிகள் பாருங்கள், ஆங்கிலேயம், எபிரேயம், கிரேக்கம், வடமொழி, தெலுங்கு, உருது. இன்னும் ஒரு சில மொழிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். சரி, வீரமாமுனிவர் அவர் ஆற்றிய தமிழ் பணிகளிலே ரொம்ப முக்கியமான பணின்னு எதை சொல்லுவாங்கன்னா எழுத்து சீர்திருத்தம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஏக்கு மேலே புள்ளி வச்சுருக்காங்க பாருங்கள். ஏக்கு மேலே புள்ளி வச்சா குறில்னும், புள்ளி இல்லாமல் இருந்தால் அது நெடில்னும் அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. புள்ளி வச்சா குறில்னும், புள்ளி இல்லாமல் பயன்படுத்தினா நெடில்னும் பயன்படுத்தியிருக்காங்க. அதே போல் ஓக்கு மேலே புள்ளி வச்சா குறில்னும், புள்ளி இல்லாமல் இருந்தால் நெடில்னும் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த குழப்பங்கள்லாம் இவர் தான் சரி செஞ்சுருக்காரு. ஓகேங்களா? இந்த எழுத்து சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர் தான். இந்த புள்ளியை எடுத்துட்டு கீழே அந்த ஏவை வலிச்சிட்ருக்காரு. இந்த ஏவை கீழே வலிச்சிருக்கார். அதே போல் ஓவில் இருக்குல்ல, புள்ளியை எடுத்துட்டு நெடிலுக்கு வந்து சுழிச்சிருக்கார். அப்போது புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யாருன்னு கேட்பாங்க, வீரமாமுனிவர். நல்லா பாருங்கள், ஏக்கு மேலே புள்ளி இருந்தால் குறில், புள்ளி இல்லைனா நெடில்னு அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ குறிலுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த புள்ளியை எடுத்திருக்காரு. அப்போ நெடியில் வேறுபடுத்தணும்ல, அதனால் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த ஏவை ஒரு கால் இழுத்திருக்கார், ஒரு கோடு போட்டு அதை நெடிலாக மாற்றிருக்காரு. ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. தமிழில் சிறந்த எழுத்து சீர்திருத்தம் செய்த பெருமை அவரையே சாரும். தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்தவர் வீரமாமுனிவர். குறிப்பாக புள்ளிகளில் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் வீரமாமுனிவர். இயற்றிய நூல்கள். வீரமாமுனிவர் இயற்றிய நூல்கள்: வேதியர் ஒழுக்கம், ஞான உபதேசம், ஞான கண்ணாடி, திருக்காவலூர் கலம்பகம், அன்னை அழுங்கல் அந்தாதி, சதுராகராதி, தொன்னூல் விளக்கம், தேம்பாவணி, பரமாத்மா குருக்கதை, திருக்காவலூர் கலம்பகம், கித்தேரி அம்மாள் அம்பானை, வேதியர் ஒழுக்கம் எல்லாமே வீரமாமுனிவர் இயற்றிய நூட்கள். வீரமாமுனிவர் இயற்றிய நூட்கள் இது. இன்னும் இல்லாமல் நிறைய நூல் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு புத்தகத்தில் இடம்பெற்ற நூட்களை கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள நூட்கள், பள்ளி புத்தகத்தில் பாருங்கள்: வேதியர் ஒழுக்கம், ஞான உபதேசம், ஞான கண்ணாடி, திருக்காவலூர் கலம்பகம், அன்னை அழுங்கல் அந்தாதி, சதுராகராதி, தொன்னூல் விளக்கம், தேம்பாவணி, பரமாத்மா குருக்கதை, திருக்காவலூர் கலம்பகம், கித்தேரி அம்பாள் அம்மானை, வேதியர் ஒழுக்கம். சரிங்க, தொன்னூல் விளக்கம் இருக்குல்ல, இந்த நூலை குட்டி தொல்காப்பியம் சொல்லுவாங்க. தொன்னூல் விளக்கத்தை குட்டி தொல்காப்பியம் சொல்லுவாங்க. தொன்னூல் விளக்கத்தோட ஆசிரியர்
வீரமாமுனிவர். தொல்காப்பியம் நமக்கு தெரியும். தொல்காப்பியர் இயற்றியது தொல்காப்பியம். அந்த பெயராலேயே குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்பாங்க. வீரமாமுனிவர் இயற்றிய தொன்னூல் விளக்கம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த தொன்னூல் விளக்கம் இருக்குல்ல, 5 இலக்கணங்களை கூறும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என 5 இலக்கணங்களை கூறும். தொல்காப்பியமே 3 இலக்கணத்தை தான் சொல்லும். ஆனால் தொன்னூல் விளக்கம் 5 இலக்கணத்தை கூறும். அகத்தியம் எத்தனை இலக்கணத்தை கூறும்? கமெண்ட்ல சொல்லுங்கள். அகத்தியம் எத்தனை இலக்கணத்தை கூறும்? பரமாத்மா குருகதை. வீரமாமுனிவர் இயற்றிய பரமாத்மா குருகதை ஒரு நகைச்சுவை சார்ந்த நூல். ஒரு நகைச்சுவை சார்ந்த நூல் பரமாத்மா குருகதை வீரமாமுனிவர் இயற்றியது. தமிழின் முதல் அகராதி நூல். ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழின் முதல் அகராதி நூல் சதுர அகராதி. இங்கே பாருங்கள், தமிழோட மிக முக்கியமான நூட்கள்லாம் இவர் எழுதியிருக்கார். ஒரு சில மிக முக்கியமான நூட்களை எழுதியிருக்கார். தமிழின் முதல் அகராதி நூல் சதுர அகராதி. இயற்றியவர் வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் இயற்றிய கிறிஸ்துவ சமய காப்பிய நூல் தேம்பாவணி. ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீரமாமுனிவர் இயற்றிய கிறிஸ்துவ சமய காப்பிய நூல் தேம்பாவணி. இது 3 காண்டங்களையும் 36 படலங்களையும் 365 பாடல்களையும் கொண்டுள்ளது. 3 காண்டங்கள், 36 படலங்கள், 3615 தப்பாக சொல்லிட்டு இருப்பேன். 3615 பாடல்களையும் கொண்டுள்ளது. இயேசுநாதருடைய வாழ்க்கையை பற்றி கூறும். இயேசுநாதருடைய வாழ்க்கை தொடர்பான நிகழ்ச்சிகளையும் இயேசுவின் வளர்ப்பு தந்தையாகிய புனித ஜோசப்பின் வரலாற்றையும் தமிழ் பண்பாட்டுக்கேற்ப தேம்பாவணி என்ற பெருங்காப்பியம் இயற்றியது இவரின் தமிழ் புலமைக்கு சான்றாக உள்ளது. ஓகேங்களா? இவர் இயற்றிய நூல்கள்லாம் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். தொன்னூல் விளக்கம், பரமாத்மா குருகதை, சதுரகராதி, தேம்பாவணி, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழின் மிக முக்கியமான நூட்கள். பிற தகவல்கள். தமிழ் லத்தீன் அகராதியை உருவாக்கியிருக்கார். அதாவது டிக்ஷனரி. தமிழ் லத்தீன் அகராதியை உருவாக்கியிருக்கார். இதுவே முதல் தமிழ் அகராதி நூல். ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. தமிழ் லத்தீன் அகராதி தான் முதல் தமிழ் அகராதி நூல். 4400 சொற்களை கொண்ட தமிழ் போர்ச்சுகீசிய அகராதியை உருவாக்கியிருக்கார். தமிழ் போர்த்துகீசிய அகராதியை உருவாக்கியிருக்கார். அடைக்கல மாதா ஆலயத்தை கட்டியிருக்கார். எங்குன்னா ஏலக்குறிச்சி. அடைக்கல மாதா ஆலயத்தை கட்டியவர் வீரமாமுனிவர். அது எங்கே கட்டினார்னா ஏலக்குறிச்சியில் கட்டியிருக்காரு. அடுத்து பாருங்கள், திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருக்கார். ரொம்ப 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 முக்கியம். திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். ஜி.யு. போப் அவர்கள் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். வீரமாமுனிவர் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருப்பார். குறிப்பாக அறத்துப்பால், பொருட்பால் இந்த 2 அதிகாரங்களை மட்டும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருப்பார். அறத்துப்பால், பொருட்பால். தன்னுடைய 30 வயதில் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து 37 ஆண்டுகள் பணி செய்கிறார். தமிழ் பணியும் சமயப்பணியும் 37 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் செய்கிறார். 1747 அம்பலக்காடு என்னும் இடத்தில் இயற்கை எழுதுகிறார். எங்கே இருக்கிறார் பாருங்கள், அம்பலக்காடு. 1747 37 ஆண்டுகள் தமிழ் பணியும் சமயப்பணியும் செய்து நிறைய தமிழ் நூட்களையும் சீர்திருத்தங்களையும் தமிழில் செய்த இந்த வீரமாமுனிவர் 1747 அம்பலக்காடு என்னும் இடத்தில் இறக்கிறார். தமிழறிஞர்களின் பாராட்டுக்கள். வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என்று பாராட்டியவர் ராப்பி சேதுப்பிள்ளை. இவர் என்னதான் அந்நியராக இருந்தாலும், பிறப்பால் அந்நியராக இருந்தாலும் தமிழ் முனிவர்களில் ஒருவராக விளங்குகிறார். ஏன்னா அவ்வளவு தமிழ் பணி செய்திருக்கார். ஓகேங்களா? அதனால் தமிழ் முனிவர்களில் ஒருவராக விளங்குகிறார் என்று ராப்பி சேதுப்பிள்ளை பாராட்டுகிறார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய நூட்களை எப்படி சொல்கிறாருன்னு பாருங்கள். தேம்பாவணியும் காவலூர் கலம்பகமும் கதம்ப மாலையாக திகழ்கிறது. தொன்னூல் பொன்னூலாக இருக்கிறது என்றும் சதுரகராதி முத்தாரமாக விளங்குகிறது என்றும் புகழ்ந்திருக்கார். தேம்பாவணி, காவலூர் கலம்பகம், கதம்ப மாலை என்பாக இருக்கிறது. தொன்னூல் பொன்னூலாக இருக்கிறது. சதுரகராதி முத்தாரமாக விளங்குகிறது என்று புகழாரம் சூட்டியிருக்கார் ராப்பி சேதுப்பிள்ளை. தமிழ் மாலைகளில் ஒரு வாடாத
கற்பக மாலை காணப்படுகிறது, அதுவே தேம்பாவணி எனும் பெருங்காப்பியம். சுதானந்த பாரதி பாருங்க, தேம்பாவணி பற்றி புகழ்ந்திருக்காரு சுதானந்த பாரதி. தமிழ் மாலைகளில் ஒரு வாடாத கற்பக மாலை காணப்படுகிறது, அதுவே தேம்பாவணி எனும் பெருங்காப்பியம். வீரமாமுனிவருடைய சிறப்புகள் பட்டங்கள்லாம் பார்க்கலாம். இலக்கிய சுவடிகளை பல இடங்கள் சென்று தேடி எடுத்ததால் இவர் சுவடி தேடும் சாமியார் என்பர். இலக்கிய சுவடிகளை பல இடங்கள் சென்று தேடி எடுத்ததால் இவர் சுவடி தேடும் சாமியார் என்பர். 3 மொழி அகராதி, போர்த்துகீசிய, லத்தீன், தமிழ் அகராதி உருவாக்கியதால் தமிழ் அகராதியின் தந்தை என அழைக்கப்படுகிறார். தமிழ் அகராதியின் தந்தை என அழைக்கப்படுகிறார். தேம்பாவணி இயற்றியதற்காக செந்தமிழ் தேசிகர் எனவும் போற்றப்பட்டார். தேம்பாவணி இயற்றியதற்காக செந்தமிழ் தேசிகர் என்று போற்றப்பட்டார். எல்லாமே அவருடைய சிறப்பு பெயர்கள்ங்க. சுவடி தேடும் சாமியார், தமிழ் அகராதியின் தந்தை, செந்தமிழ் தேசிகர். 1822ஆம் ஆண்டு வீரமாமுனிவரின் வாழ்க்கை வரலாற்றை முத்துசாமி பிள்ளை தமிழில் எழுதினார். முத்துசாமி பிள்ளை தமிழில் எழுதுகிறார். யாருடைய வாழ்க்கை வரலாற்றை பாருங்கள், வீரமாமுனிவருடைய வாழ்க்கை வரலாற்றை 1822. அதே போல் வீரமாமுனிவரின் தொண்டும் புலமையும் என்ற ஆய்வு நூலை ராசமாணிக்கம் எழுதுகிறார். தொண்டும் புலமையும் என்ற ஆய்வு நூல். நான் கலர் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்ல, அது மட்டும்தான் இம்பார்ட்டண்டான லைன் இல்லை, ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் பண்ணுறதுக்கோசம் தான் அதை கலர் சேஞ்ச் பண்ணி நான் கொடுக்குறேன். எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா? வீரமாமுனிவரை பற்றி முழுமையாக பார்த்து முடிச்சிருக்கோம். நியூ புக், ஓல்டு புக், அவுட் சோர்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இது எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் இந்த மெட்டீரியலை நம்ம ரெடி பண்ணியிருப்போம். ஓகேங்களா? வீடியோவோட முதல்ல சொன்ன போல தான் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் 2026க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுத்துருக்கோம். முழுமையாக பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். நன்றி. இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.